உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மத்திய பட்ஜெட் 2025 தொழில் நகரமான கோவைக்கு இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக அமைந்துள்ளது. இந்திய வர்த்தக மற்றும் தொழில் துறையினர் பேட்டி. தொழில் நகரமான கோவைக்கு இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக அமைந்துள்ளது. இந்திய வர்த்தக மற்றும் தொழில் துறையினர் பேட்டியளித்துள்ளனர். கோவை இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையினர் இதனை வரவேற்றுள்ளனர். இந்திய வர்த்தக சபையைச் சேர்ந்த பிரதீப் கூறுகையில், தான் இதனை நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டாக பார்ப்பதாகவும், சோலார் சம்பந்தமாக கொடுத்தவைகள் அனைத்தும் பயனுள்ளதாக இருப்பதாகவும், ஸ்மால் சைஸ் நியூக்ளியர் ரியாக்டருக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றனர். 2033க்குள் 5 இடங்களில் ஆவது செயல்படுத்துவதற்கு 20,000 கோடிக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றனர். 23 மணி நேரத்திற்கு மின்சாரம் கிடைப்பதாகவும் 24 மணி நேரத்திற்கு முயற்சிப்பதாகவும், அதற்கு இதுபோன்ற நியூக்ளியர் ரியாக்டர் இருப்பது அவசியம் என்றும், ஒருபுறம் சோலாரை நம்பி சென்று கொண்டிருந்தாலும் எப்பொழுது சூரிய வெளிச்சமும் காற்றும் இருக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் கிடைக்கும். அதுபோன்ற சமயங்களில் இதுபோன்ற நியூக்ளியர் ரியாக்டர் இருப்பது அவசியம். நிறைய மின்சாரம் கிடைக்கும்போது அதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மின்சாரம் மொத்தமாக பயன்படுத்தும் போது செலவு குறையும். மொத்தமாக மின்சாரம் வாங்கும்போது செலவு குறைவதால் தொழிற்சாலைகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பட்ஜெட் நன்றாக இருப்பதாக நான் உணர்கிறேன் என்றார். தென்னிந்திய பொறியியல் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் மிதுன் ராமதாஸ் பட்ஜெட் குறித்து கூறுகையில், இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்கதாகவும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாகவும் கலந்திருந்தது. நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றனர். சிறு குறு விவசாயிகளுக்கு கொலட்ரியல் இல்லாத லோன் தருவதாக கூறியிருக்கின்றனர். இது நாங்கள் நீண்ட நாளாக வைத்த கோரிக்கை. இது அறிவிக்கப்பட்டு இருப்பதற்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்கிறோம். சிறு குறு தொழிலுக்கு 5 லட்சம் வரை கிரெடிட் கார்டு கொடுப்பதாக கூறியிருக்கின்றனர். இதையும் நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம். ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் 15 கோடி வீடுகளுக்கு போய் சேர்ந்திருப்பதாக கூறுகின்றனர். 2028இல் 40 கோடி வீட்டிற்கும் போய் சேரும் என்று கூறியிருக்கின்றனர். கோவைக்கு பயனுள்ளதாக இந்த திட்டம் இருக்கும். சோலார் மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் செய்வதாக கூறியிருக்கின்றனர். ஏதோ கோயம்புத்தூர் தொழில் நிறுவனங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும். அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். தொழில் மந்தமான நிலையில் இருப்பதால் 45% வரை ஒர்க்கிங் கேபிட்டல் மீண்டும் ஒன்று கேட்டிருந்தோம். அதற்கான அறிவிப்பு ஏதும் வரவில்லை. அதனால் ஏமாற்றமாக உள்ளது. மூலப்பொருள் வாங்கி கோயம்புத்தூருக்கு வழங்க வேண்டும் என கேட்டிருந்தோம். எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அவையெல்லாம் கிடைக்கவில்லை. அதனால் ஏமாற்றமாக உள்ளது என்று கூறியுள்ளார். இன்னும் கொஞ்சமாக கோயம்புத்தூருக்கு திட்டங்கள் அறிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என கூறியுள்ளார். கோஸ்மா சங்க தலைவர் சுருளிவேல் பட்ஜெட் குறித்து கூறுகையில், பட்ஜெட்டை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றனர். வருமான வரிச்சலுகை அறிவிப்பு மிகவும் நன்றாக உள்ளது. வரிச்சலுகைகளால் பணப்புழக்கம் அதிகமாகும். டிடிஎஸ் எல்லாம் மிகவும் சிம்பிளிஃபைடு செய்துவிட்டார்கள். அப்டேட்டட் ரிட்டர்ன்ஸ் 2 வருடத்திற்குள் ரயில் செய்ய வேண்டும் என்பது 4 வருடமாக மாற்றியிருக்கின்றனர். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் செய்ய முடியும். அடுத்த வருடத்தில் இதன் வளர்ச்சி நிச்சயம் தெரியும். இந்த பட்ஜெட்டால் மக்கள் மற்றும் தொழிற்சாலையினர், MSME விவசாயிகள் அனைவரும் வளர்ச்சி அடைவார்கள் என கூறியுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சபை ஆடிட்டர் பிரபு கூறுகையில், இந்த பட்ஜெட்டில் தனிநபர் வரிச்சலுகைகள் நிறைய பெனிஃபிஷியல் உள்ளது. 12 லட்சம் வரை எந்தவிதமான வருமான வரிகள் கிடையாது என கூறியிருக்கின்றனர். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. சிறு குறு தொழில்களில் டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றனர். ஒரு வருடத்திற்கு 12 முறை செய்ய வேண்டியதை 3 முறை செய்தால் போதும் என்ற வகையில் கொண்டு வந்திருக்கின்றனர். MSMEவை பொறுத்தவரை இது ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் கண்டினியூ இருக்கின்றனர். பவர் செக்டாரை பொறுத்தவரை நிறைய EV கம்பார்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செய்யப்போவதால் கோயம்புத்தூருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். இந்தியாவில் 45% தொழில் உற்பத்தியில் MSME உள்ளது. அதில் ஒரு பெரிய பெர்சன்டேஜ் கோயம்புத்தூரில் உள்ளது. லித்தியம் மினரல் சுங்கவரி ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மின்சார வாகனங்களின் விலை குறையும். இதுவும் கோயம்புத்தூருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தும். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாஸ் தானே. இதுல என்ன வளர்ச்சி மாவட்டங்கள்ல எப்படி இந்த 100 மாவட்டங்கள்ல எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? இது இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? இது அந்த மாதிரி கீழ்கிட்ட இருக்கிற நம்ம விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இது பயனடை போகுது? கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 500 மாவட்டங்களையாவது உங்க தேர்வு செஞ்சிருக்க வேண்டாமா? பெரிய லாஸ். பைலட் ப்ராஜெக்ட் முதல் தடவை 100 மாவட்டத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். இது நல்லா வரும்போது இன்னும் அதிக மாவட்டங்கள் தயாரிப்பு அக்ரியிலே பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களை தான் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இதுல
நம்ம மாநிலமெல்லாம் எந்த இடத்துலையுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இப்போ வட மாவட்டங்கள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய யூரியாக்களை இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட் இல்ல மூணு புதுசா வந்து டெவலப் பண்றாங்க யூரியா இது அது நார்த் ஈஸ்டர்ன் இது பண்றதுக்காக. ஸோ மற்ற பிளான்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கும் அவங்க அங்க இது பண்றதுக்காக இருக்கும். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டே வந்து மிகப்பெரிய அளவுல செலவாகும். இல்ல நம்மளுக்கு எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்? விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஆல்ரெடி சப்சிடைஸ் ரேட்லேயே கொடுத்துட்றாங்க சார். அந்த யூரியா வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யூரியா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எனர்ஜி பற்றி கேட்குறாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட்அப்ஸ் வாங்குங்க 10 crores அதை they increase to 20 crores. அது மாதிரி 5 crores 10 crores பண்ணிருக்காங்க. அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி வேண்டியதில்லை. ஸோ வித்வுட் கிவிங் கொலாட்ரல் ஸ்பெசிஃபைடாக சில ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ பீகார்னா அவங்களுக்கு சில பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு, கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபைடாக இது எதுனா அப்படிங்கிறதா இருக்கா? இல்ல இப்போ காட்டன் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க சார். பீகாருக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்களா? சார் அவங்க ஒரே ஸ்டேட் பீகார் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பீகாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இல்ல பீகார்ல 3 எஸ்டாப்ளிஷ் பண்றது சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த ஸ்டேட்டும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு அனெக்ஷர் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. that will be applicable to all states. அந்த பர்டிகுலர் 3 வந்து பீகாருக்கு சொல்லியிருக்காங்க. 10 ஸ்டேட் அந்த மக்கானா டெவலப்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி இப்போ சொல்லியிருந்தீங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ரிஃபார்ம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் பாரோயிங் அலவன்ஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ் கொடுக்குறாங்க. 47